ஹலோ தோஸ்தோ, இன்றைக்கி சாட்டர்டே ஹேப்பனிங்ஸை ஒரு விலாகாக பார்க்கலாம். இன்றைக்கி சாட்டர்டேனால என் பையனுக்கு லீவு. என் பையனும் பொண்ணும் சேர்ந்து அவங்களோட கிச்சன் செட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரிஜினல் கிச்சனில் போய் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைஸ் வச்சு ரைஸை வடித்து எடுத்துட்டேன். அப்புறம் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீன்ஸும் பொட்டேட்டோவும் போட்டு தான் இன்றைக்கி ஒரு கறி மாதிரி வச்சுருந்தேன், மசாலா ஃப்ரை மாதிரி. ரசத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. ப்ரான் தொக்கும் பண்ணியிருந்தேன். பீன்ஸ் பொட்டேட்டோ போட்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு தாளிக்க விட்டுட்டு, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் தாளிக்க விட்டுப்போம். அது தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரா பவுடர் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் பீன்ஸையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். நான் எப்போவுமே எல்லாத்தையும் நான் ஒன்று போல் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். அந்த பவுடர் தான் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலில் போட்டு ஒரு மிக்ஸ் விட்டுட்டு 1 கப் தண்ணியும் போட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு ஹாஃப் பாயில் ஆனோடனே சால்ட்டு பார்த்துட்டு சால்ட்டையும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம். செக் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வற்ற விட்டுப்போம். சால்ட்டோ நம்ம இன்னும் பாயில் ஆகலைனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு பாயில் பண்ண விட்டுக்கலாம். அதோட நான் இந்த சைடில் ப்ரான் தொக்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ப்ரான் தொக்கு வேணும்னா ஷார்ட்ஸில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வச்சு ப்ரான் தொக்கு, பீன்ஸ் பொட்டேட்டோ கறி வச்சு இன்றைக்கி லன்ச் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நானும் என் பொண்ணும் தண்ணி பிடிக்க போனோம். என் பொண்ணுக்கு ஒரு குட்டி குடம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க அப்பா. அதில் அவளுக்கான தண்ணி பிடிச்சி அவள் ஒரு டப்பில் தண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளோட ஹாப்பினஸ்ஸே அதுதான். அவள் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் அவங்க அப்பா வந்தோடனே ஒரு குட்டி ஊஞ்சல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் அவங்க அண்ணனும் தங்கச்சியும் விளாட்றத பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நைட் ஆனோடனே நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ஒரே ஹாப்பி தான். ஏன்னு சொல்லுங்கள், நைட்டு குக் பண்ண வேண்டாம்ல, டின்னர் வெளியே போயிட்டு இன்றைக்கி டின்னரை முடிச்சிட்டோம். அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன மெனு வேணும்ன்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வீட்டிலையே பிளான் பண்ணிவிட்டு போயாச்சு, பர்கர் வேணும் அப்படின்ட்டு. என் பொண்ணு தான் கேட்டிருந்தா. ஆனால் ஆக்சுவலாக அவள் சாப்பிடவே மாட்டாள். அவள் பேரை சொல்லி நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். இது எங்கள் ஊரில் உள்ள ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட். நல்லாயிருக்கும், செமையாக நல்லா ரொம்ப ரீச் ஆகாட்டினாலும் அந்த ஊருக்கு ஏற்றதாக இருக்கும். குட்டீஸுங்க ரெண்டும் நாங்கள் ஆர்டர் பண்ண மெனு வர்ற வரைக்கும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதுதான் ஹாப்பினஸ்ஸு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை என் பொண்ணுக்காக தான். அவள் இதை மட்டும்தான் சாப்பிட்டா, வேறு எதுவுமே சாப்பிடலை. என் ஹஸ்பண்ட் சவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பையன் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தான். நான் ஒரு மயோ சாண்ட்விச் அனுப்பியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு, எனக்கு தான் லாஸ்ட்டாக வந்தது. அதுக்கப்புறம் அவங்க பிளேட்டை காலி பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஷேர் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் பிளேட்டை முடிக்கிறாங்க. என்னோட சிக்கன் மயோ வந்தது. சிக்கன் மயோ சாண்ட்விச் வந்திருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் ப்ளூ மவுண்டன் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் லெஸ்ஸி, மேங்கோ லெஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மொஜிட்டோ சூப்பராக இருந்தது. என் பொண்ணும் என் பையனும் அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு நம்மளும் அதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். நம்மளுக்குன்னு சொல்லி தனியாக ஆர்டர் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கும் போய் சேரும். அவங்களுக்காக ஆர்டர் பண்ணுறது கடைசியில் நம்மளுக்கு தான் வரும். நீங்களும் அப்படியான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சாப்பிட்டு குடிச்சிட்டு
பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நைட்டு டின்னர் முடித்தாச்சு. செம்ம ஹாப்பி எல்லாத்துக்குமே. என் குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு ஃபேமிலியாக வெளியே போனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் என் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவள் வந்து அவங்க அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாள். யாரெல்லாம் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க அவங்க ஃபேமிலியோட நல்லா பாய் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பையனும் பொண்ணும் சாப்பிட்டு முடிச்ச திருப்தியில் எல்லாத்துக்கும் பாய் சொல்கிறாங்க. குட் நைட் சொல்லிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம். வீட்டு பக்கத்தில் வந்தோடனே குட்டீஸ் சேர்ந்து என் ஹஸ்பண்டும் ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? சாப்பிட்டது ஜீரணமாகணும்ல. அப்படியே வீட்டுக்கு போய் அப்பாடா டின்னர் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கியாச்சு. நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.